அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா முழுக்க எல்சிஎம் HCF, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துன்னு போகணும். ஏன்னா சம்டைம் ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மீப்போவா காண்க. மீப்போவா காண்க. 2 × 3 × 7 × 9, 2 × 3 × 9 × 11, 2 × 3 × 4 × 5. அப்போ இது மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ இது மாதிரி கொடுத்தத ஒரு HCF கண்டுபிடி அப்படின்வாங்க. பொதுவாகவே எல்சிஎம் மீசிமா மீப்போவாலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்படி போட்டு இப்போ 20க்கும் 25க்கும் மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இது 5ஆல் அடிப்படும், 4 5 20, 5 5 25, அவ்வளோதான். இது என்னது 2ஆல் அடிப்படும், 2 2 4 5, இதுக்கப்புறம் திரும்ப 2 1 5, அப்போ 5 இப்படின்னு கடைசியாக அந்த 1 1 வர்ற வரைக்கும் அடிச்சுன்னு இருப்பீங்க. அப்போ 2 10, 12 20, 20 × 5 100 அப்படின்னு. இதே நான் ஷார்ட்கட் மெத்தடில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதே 20க்கும் 25க்கும் எல்சிஎம் கண்டுபிடினாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் எது பெரிய நம்பர் அதை எடுத்துக்கணும். 25 தான் பெரிய நம்பர். 25உடைய பெரிய நம்பர் இப்போ 25 20ல் போகுமானா போகாது. அப்போ அடுத்த இலக்கை பார்க்கணும். அதாவது அடுத்த இப்போ 25 × 2 என்னது 50, அடுத்து அதோடைய டபுள் மடங்கு அடுத்தது பார்க்கணும். 50 வந்து 20ல் போகுமானா போகாது, 75ம் போகாது. ஆனால் 100ன்றது 20லையும் போகும் 25லையும் போகும். அப்போ எல்சிஎம் என்னது 100 தான். அது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு மைண்டில் நீங்களே ஒரு கணக்கு பண்ணி ஈஸியாக எல்சிஎம் எடுத்துடலாம். சரி, இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இப்போ இது மாதிரி HCFன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராக்கெட்டில் இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் HCF கண்டுபிடிங்கன்னுவாங்க. இப்போ இது மாதிரி கேட்டாங்கன்னா இதில் காமன் எந்த நம்பர் வந்து பொதுவாக குறைந்த அடுக்கு இருக்கோ அதுதான் HCF. இதில் எந்த நம்பர் வந்து பொதுவாக இருக்கணும், இந்த 3த்துலேயுமே பொதுவாக இருக்கணும். 3த்தில் எது பொதுவாக இருக்குது, 2 பொதுவாக இருக்கா, அடுத்தது 3 பொதுவாக இருக்குது, வேறு என்னது 7 இருக்குது இல்லை, 9 இருக்குது இல்லை, இங்கே இருக்குது இதில் இல்லை. அப்போ 2 3 தான் பொதுவாக இருக்குது. இந்த 2 3ல் குறைந்த அடுக்கு தான் எடுக்கணும். இது 2 × 4, 2 × 5 அப்படின்னு இருந்தால் இங்கே 2 × எதுவுமே இல்லை. அப்போ அது 2 தான் எடுக்கணும். அப்போ மீப்போவா இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் HCF கேட்டாங்கன்னா இதில் அந்த 3த்துலேயுமே பொதுவாக இருக்கணும். 3த்துலேயுமே இருக்கணும் ஒரு நம்பரு, அதில் குறைந்த அடுக்காக இருக்கணும். அப்போ ஆன்சர் என்னது B, 2 × 3. அடுத்தது மீசிமா காண்க. இதே சேம் தான், மீசிமா காண்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துக்கிறாங்க நம்பர்ஸில். இப்போ அதில் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ இந்த அடுக்கிலே எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு சொன்னேன். இதில் வந்து ஆர்டர் பிரகாரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், பெரிய அடுக்காக எடுத்துக்கணும். அதான் இதில் கணக்கு. அதாவது இதில் இருக்குது இதில் இல்லை, இதில் இருக்குது இதில் இல்லை அப்படின்ற கணக்கே கிடையாது. ஆர்டர் பிரகாரம் நீ மான்னு எல்லா நம்பருமே எடுத்துக்கணும். அந்த நம்பர்ஸில் எந்த அடுக்கு பெருசாக இருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ 2 × 3, இங்கே 2 × 4, 2 × 3, 2 × 4 2ன்னு இருக்குது. இப்போ நான் இதில் எதை எடுக்கணும், பெரிய அடுக்காக இருக்கிறத தான் எடுத்துக்கணும். அப்போ 2 × 4 எடுத்துக்கணுன்னா அடுத்தது 3 பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 கியூப் இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கணும், 3 கியூப் எடுத்துக்கணும். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 அடுக்கு 4 இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கணும், சாரி அடுத்தது 4 இல்லையா, 4 இல்லை, அடுத்தது 5 அடுக்கு 4. அடுத்தது பாருங்கள் 7 இருக்கா, அதுக்கு முன்னாடி வேறு என்ன இல்லை. அப்போ 7 இருக்குது, இங்கே 7 ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான். அப்போ 7 அடுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 11 இருக்குது. வேறு எங்கேயும் இல்லைன்றதுனால அதை விட்டுறக்கூடாது. இது வந்து ஆர்டராக மீசிபானான்றது என்னது, ஆர்டராக எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். 11 இதுதாங்க. அப்போ ஆன்சர் சி.
புரியுதுங்களா? HCFனா இது மாதிரி கொடுத்ததில் பொதுவான அடுக்கு எதுவோ அதை எடுத்துக்கணும், அதுவும் குறைந்த அடுக்கை எடுக்கணும். LCMனா இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிக்கணும், 1 டைம்ஸ் எதனா போதும், ஆனால் பெரிய அடுக்காக எடுக்கணும், அவ்வளோதான். 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். HCF காண்க. இப்போ 2/3 8/9 64/81 10/27 இதுதான் வந்து கேள்வி. இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? HCF கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கணக்கில் இது மாதிரி கணக்கில் என்ன பண்ணோம்னா அவங்க இங்கே எதை கேட்டுக்கிறாங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், தொகுதியில் எது இருக்கோ அதுதான். இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்குல்ல இந்த வரிசை ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். அவங்க எதை கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம மேலே இருக்கிறத தொகுதி ஃபுல்லாக நம்ம HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறத விட்டுறக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? LCM, அதை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இங்கே LCM கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எல்லாம் LCM கண்டுபிடிச்சிருக்கணும், கீழே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிச்சிருக்கணும். இப்படி தான் மாறி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கண்டுபிடிக்க பார்ப்போம். இப்போ HCF கேட்குறாங்களே, அப்போ 2/3. இப்போ 2 8 64 10 இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCFன்றது என்னது? எல்லாமே இந்த 4 நம்பரும் ஒரே நம்பரில் அடிபடணும். அதுக்கு மேலே அடிபடலை அப்படின்னா அதுதான் HCF. இது LCMனா நம்ம 1 வர வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சுனே இருப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ 2 8க்கும் என்ன HCFாக இருக்குன்னா 2 தான் HCFாக இருக்கும். 1 2 4 2 8 அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு நம்பர் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ 2 தான் HCF. இதே LCMமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ HCF என்னது? இதுக்கு 2. இதே LCMமாக இருந்தால் இது என்ன பண்ணியிருப்பீங்க? திரும்ப 2ஆல் அடிச்சிருப்பீங்க, திரும்ப 2ஆல் அடிச்சிருப்பீங்க. 1 வர்ற வரைக்கும் அடிக்கணும். அப்போ 2 4 2 8 தான் LCM. இப்போ அது மாதிரி இப்போ நம்ம இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிட்டால் என்ன பண்ணணும்? 2 இருக்குது. அப்போ 2 தான் என்னது? HCFாக அமையும். என்ன பாருங்கள், 1 2 2 4 2 8 2 6 2 4 2 10 நம்பர் மாறிடுச்சா? இங்கே பாருங்கள், இது 2ஆல் அடிப்படும், ஆனால் 5 1 இருக்குல்ல. அப்போ HCF என்னது? 2 தான் HCF. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். அப்போ கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். 3 9 81 27. இப்போ கீழே இருக்குது என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். அப்போ LCM கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவ்வளோதான். உங்களுக்கு பாருங்கள், இப்போ LCMக்கு நான் ஈஸியாக ஒரு ஐடியா சொல்ல பாருங்க. இப்போ 1 2 3 4 நம்பர் இருக்கா? 4 நம்பரில் எது பெரிய நம்பரு? 81 தான் பெரிய நம்பர். அப்போ 81 தான் பெரிய நம்பர்னா 81 9ஆல் அடிப்படுமா? அடிப்படும். 9 9 81. 3ஆல் அடிப்படுமா? 3 3 6 மீதி 2 7 3 21 அடிப்படும். 27ஆல் அடிப்படுமா? அதுதான் நமக்கு தெரியாது. ஒரு 20 3 21. அப்போ 27 × 3 பெருக்கி பாருங்கள். 3 7 21க்கு 1 2 2 6 6 2 8 81 அடிப்படுது. அப்போ 81 தான் HCF. அப்படி தெரியல அப்படின்னா விடுங்க. ஆனால் இது ஷார்ட்கட் இப்படி தான். அது LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் எது பெரிய நம்பரோ அந்த நம்பரை தான் நம்ம வந்து என்னது LCMமாக எடுத்து எல்லா நம்பரும் அடிபடுமான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 3 9 81 27. இப்போ என்ன 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3 3 9 3 6 7 3 21 9 3 27 அடித்தாச்சு. திரும்ப என்னது 3ஆல் அடிக்கலாமா? 1 1 9 3 27 3 9. திரும்ப 3ஆல் அடிக்கலாமா? 3 9 1 3 3. திரும்ப 3ஆல் அடிக்கலாம். அப்போ என்னது 3 9 9 3 27 27 3 81. அப்போ ஆன்சர் என்னது? 2/81. புரியுதுங்களா? நம்ம தொகுதி கண்டுபிடிச்சது HCF.
நல்லா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கேள்வியில் அவங்க எதை கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து தொகுதியை வந்து எடுத்துக்கணும். பகுதியில் நமக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கிறத எடுத்துக்கணும். இப்போ 2/3, இப்போ 2/3 இருக்குல்ல, இப்போ HCF எதுன்னு கேட்டாங்கன்னா 2ன்னு சொல்லணும், எல்சிஎம் வந்து 3ன்னு சொல்லணும். இதே அவங்க எல்சிஎம் கேட்டிருந்தாங்க, இங்கே எல்சிஎம் காண்க அப்படின்னு சொல்லி 2/3 இருந்தால் 2 வந்து எல்சிஎம்னு எடுத்துக்கணும், 3 வந்து HCFன்னு எடுக்கணும். இதுதான் இந்த கணக்குடைய எக்ஸ்பிளைன். அடுத்தது அதே பாருங்கள், எல்சிஎம் காண்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இந்த கணக்கு இப்போ நீங்களே போட்டு ஆன்சர் சொல்லுவீங்க. இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கணக்கை. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், HCF எதை கேட்குறாங்களோ அதை வந்து தொகுதின்னு எடுத்துக்கணும், ஆப்போசிட்டாக பகுதின்னு எடுத்துக்கணும். இப்போ 1/3 5/6, இப்போ 1/3 5/6 2/9 4/27. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், தொகுதியை வந்து எல்சிஎம்மும் பகுதியை வந்து HCFஆகவும் எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்தது HCF காண்க 1.7. 5வது கணக்கு பாருங்கள், 1.75 5.6 7 இவற்றின் HCF கேட்குறாங்க. HCF இது மாதிரி டெசிமலில் இருக்கிறதுனால ஒன்றும் பயப்படாதீங்க, அது முழு நம்பராக ஆக்கி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி முழு நம்பராக்கிறதுனா, இப்போ 1.75 இருக்குல்ல, இதில் இந்த இப்போ கொடுத்துருக்கிற வரிசையை பாருங்கள். இதில் எதில் வந்து அதிக டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குது, அதிக ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 1.75 தான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா 100 ஆட் பண்ணணும். இப்போ 100 ஆட் பண்ணோம்னா அது முழு நம்பர் ஆகிடும். இப்போ ஏன் 100 ஆட் பண்ணால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குல்ல, அதனால் 100. இதே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் 1000, 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் 10. இப்போ நான் 2 ஸ்தானம் இது எல்லாத்துக்குமே 100ஆல் தான் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1.75 அப்படின்றது 100 பெருக்கினீங்கன்னா 175 மாறிடும். 5.6 அது வந்து 100ஆல் பெருக்கினா ஒரு 0வுக்கு 6 வந்து உள்ளே வந்துடும், இன்னொரு 0வுக்கு கூட வந்துடும். அப்போ 560. புரியுதா? அப்போ 7க்கு ஸ்தானம் தள்ளி புள்ளியே இல்லை, அப்போ 2 0வும் சேர்த்துக்கிங்க, 700. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்து. இப்போ என்னது 5ஆல் அடிக்கலாமா? HCFனா ஒரு நம்பரை எல்லாத்துலேயும் காமனாக உங்களால் வகுக்க முடியணும், அதுதான் HCF. இப்போ பாருங்கள், 5ஆல் அடிங்க. 2 5 3 5 5 2 5 25. அடுத்தது பாருங்கள், 1 5 5 1 5 மீதி 1 2 10. இதை பாருங்கள், 1 5 மீதி 2 4 5 20 140 வந்துருச்சுங்களா? அடுத்தது பாருங்கள், திரும்ப எதால் அடிப்படலாம்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆல் அடிப்படும். அப்போ 7ஆல் அடிச்சு பாருங்க, 7 அடிச்சு, அது 35. அப்புறம் 1 7 மீதி 4 6 35 6 42. அடுத்தது பாருங்கள், 14 20. இப்போ 5 16 இது 5 டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சுல்ல, அப்போ HCF எடுக்க முடியாது. அப்போ 5 × 7 பெருக்குனா என்ன வருது? 35. அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்ல, அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி 100 சேர்த்தோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். இருக்கிறதே 35, 1 2 ஸ்தானம் தள்ளி, அப்போ புள்ளி வச்சா 0.35. அப்போ ஆன்சர் டி தான் ஆன்சர். நாம் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், எத்தனை 0வை நம்ம சேர்த்துக்கிறோம், அது அத்தனை ஸ்தானம் தள்ளி தான் நீங்கள் புள்ளி வைக்கிறோம். இப்போ இதே 1000 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க, அப்போ 35க்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும்? 30.5. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். நீங்கள் எதால் கொண்டு பெருக்கிறீங்களோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள், 2 எண்கள் இது மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. 2 எண்கள் வந்து 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் மீப்போவா 4ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எண்களின் மீசிமா காண்க அப்படின்னு கேட்குறாங்க. மீப்போவா என்னது? HCF வந்து 4ன்னு கேட்குறாங்க. இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ என்னது ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3 × 4. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்ல பாருங்க, ஒன்றும் கிடையாது.
இது மாதிரி 2 ரேஷியோ கொடுத்துட்டு அது HCFும் கொடுத்துட்டு LCM கண்டுபிடிங்கன்னா இதை 3த்தையும் பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள் 3 × 4 × HCF என்னது 4, அவ்வளோதாங்க. அதாவது 2 எண்களின் விகிதம் 3:4 HCF 4. இதை 4த்தையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 3த்தையும் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பெருக்குன்னு பார்க்கும் 3 12, 12 × 4 48, அவ்வளோதான். 12 × 4 48. அப்போ ஆன்சர் என்னது 48. புரியுதுங்களா? இந்த மாதிரி 2 ரேஷியோவில் கொடுத்துட்டு HCF 4ன்னு கொடுத்துட்டு LCM கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த 3 நம்பரையும் பெருக்கிடுங்க, ஆன்சர் வந்துடும். அதுக்கு அடுத்ததா 7வது கணக்கு பாருங்கள். 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் மீசிமா 480. இப்போ பாருங்கள், அதாவது போன கணக்கில் வந்து HCF கேட்டாங்க, இந்த கணக்கில் வந்து என்னது LCM கொடுத்துட்டாங்க, HCF கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன சொன்னேன், போன வாட்டி HCF கண்டுபிடிக்க நான் ஒரு ஐடியா சொன்னேன். என்ன சொன்னேன், 3த்தையும் பெருக்கிடுங்க, HCF கொடுத்துட்டு LCM கண்டுபிடிக்க சொன்னானா. இதே இப்போ அவங்க LCM கொடுத்துட்டாங்க, HCF கேட்குறாங்க. இதுவும் சேம் மெத்தட் தான். என்னன்னா LCM போட்டுருங்க 480 பை அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துக்கிறாங்களோ அதை அடித்து வகுத்துருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது IR 30. அதாவது இப்போ புரியுதுங்களா? LCM கேட்டாங்கன்னா 3த்தையும் பெருக்கிடுங்க, ரேஷியோ HCF கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா 3த்தையும் பெருக்கிடுங்க. அவங்க ரேஷியோ LCM கொடுத்து HCF கேட்டாங்கன்னா வகுத்துருங்க. புரியுதுங்களா? மேலே வந்து LCM போட்டுருங்க, கீழே வந்து அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துறாங்களோ அதை பெருக்கி அடிச்சிடுங்க. பாருங்கள், அடிங்க பார்ப்போம். 4 3 3 மீதி 1 5 3 5 6 3 18. அப்போ ஆன்சர் என்னது 16. அடுத்தது 8வது கணக்கு பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 5:9, அவைகளின் மீசிமா 450 எனில் அவ்விரு எண்களின் சிறிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. சின்ன நம்பரை கேட்குறாங்க. அதாவது ஆக்சுவலாக இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, மேலே இருக்கிற LCM போட்டுறீங்க, 9 45 போட்டு அடிச்சிங்கனாலே ஆன்சர் வந்துடும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 2 எண்களை கொடுத்துட்டு அவங்க வந்து சின்ன நம்பரை கேட்குறாங்க. அதே சேம் மெத்தட் தான். புரியுதுங்களா? சேம் மெத்தட் தான். இப்போ கண்டுபிடிக்க பார்ப்போம். இப்போ 450, இப்போ HCF கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். 450 பை கீழே என்ன சொன்னேன், 5 9 பெருக்கி போட்டுருங்க. அதாவது 5 × 9 இதை என்ன பண்ணுங்கள், பெருக்கி போடுங்கன்ட்டு. இதை நம்ம எப்படியே கூட அடிக்கலாம். எப்படின்னா 9 5 45 90 அடித்தா 10, 9ஆல் அடித்தா அப்போ ஆன்சர் என்னது 10. இப்போ 10 அவங்க என்ன கேட்குறாங்க, சின்ன நம்பர் கேட்குறாங்க. சின்ன நம்பர்னால் இங்கே ரேஷியோவில் 5 தான். அப்போ 5 × 10 எவ்வளோ 50, ஆன்சர் A. அடுத்தது 9வது கணக்கு பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 3:4:5, அவைகளின் LCM 2400 எனில் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மாதிரி விகிதத்தில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மீப்போவா காண்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு LCM போட்டுடணும். 2400 போட்டிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ரேஷியோ எல்லாத்தையும் பெருக்கிங்க. ரேஷியோ எல்லாம் பெருக்குங்க பார்ப்போம். 3 × 4 × 5. இல்லைன்னா அப்படி பெருக்கி தான் அடிக்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே அடிக்கலாம். அப்போ பாருங்களேன், 4ஆல் ஈஸியாக அடிச்சிடலாம் தானே. 5 20 6 24. இப்போ 600 ஆச்சா, திரும்ப 5ஆல் அடிச்சிருங்க. 5ஆல் அடிச்சிட்டா 1 5 5 மீதி 2 10 120. 3ஆல் அடிங்க. 4 3 12 40. ஆன்சர் என்னது, ஆன்சர் 40. 9க்கு. அடுத்தது லாஸ்ட்டு கணக்கு பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 900, அவ்விரு எண்களின் மீசிமா 300 எனில் மீப்போவா காண்க. LCM மீப்போவும் கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ 2 எண்கள் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு தெரியல. அப்போ X × Y இது என்னது, அதோடைய HCF × LCM இதுதான். இப்போ 2 எண்களுடைய பெருக்கல் பலன் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 900ன்னு கொடுத்துட்டாங்க. HCF நமக்கு தெரியாது, ஆனால் LCM தெரியும் எவ்வளோ 300ன்னு. அப்போ HCF தான் கேட்குறாங்க. அப்போ HCF = 900/300. அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 3 3 3 9. ஆன்சர் என்னது
3 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள். இது வந்து பார்ட் 1 தான். உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்க்கு நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டு டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்க்கு கண்டிப்பாக தருவோம். எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.